அனைவருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வசியமாகும். பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, இதற்கு தேவையானது கிராம்பு வேண்டும், மருதாணி விதை வேண்டும் மற்றும் பச்சை கற்பூர துண்டு வேண்டும். இது நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு சிவப்பு நிற துணியில் மருதாணி விதை, கிராம்பு, பச்சை கற்பூரம் துண்டு போட்டு மூன்றையும் சேர்த்து கெட்டிக்கிடணும். கெட்டிட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிடணும். வைத்துட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிடணும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு இந்த சிவப்பு நிற துணியில் முடிச்சு போல் கெட்டி நீங்கள் பீரோல் வைக்கிற இடத்துல ஒன்று வச்சிடணும். இது பணத்தை ஈர்க்கும் பரிகாரம். இது ஞாயிற்றுக்கிழமை செய்வது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அதே இது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வருவதற்காக இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. அந்த 3 கிராம்பில் கொஞ்சம் பச்சை கற்பூர துண்டும் சாதாரண கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கற்பூரம் எடுத்து ஒரு பழைய அகல் விளக்கில் நீங்கள் அந்த கிராம்பை எரிச்சிடணும். அப்படி எரிக்கும்போது நம்ம குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். இந்த பரிகாரம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யுங்க. இப்போ பணத்தை ஈர்க்கும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம். செய்துட்டு இந்த பரிகாரம் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல இதை வைக்கணும். அதே போல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை பரிகாரம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம் செய்து விட்டு தூங்குங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்து பாருங்கள். கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமை இருக்கும். இந்த கிராம்பு பரிகாரம் நமக்கு இருக்கிற விரிசலை சரி செய்து கொடுக்கும். பணத்தை ஈர்த்து தரும். நமக்கு நினைத்த காரியத்தை நடத்து கொடுக்குற சக்தி இந்த கிராம்புக்கு அதிகமாகவே இருக்குது. மகாலட்சுமி வசியத்தை கொடுக்கக்கூடியதான் கிராம்பு. நல்ல கிராம்பை எடுத்துக்கிடணும். 3 கிராம்பு தான். அந்த 3 கிராம்பை வைத்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். பணம் வேண்டும் அப்படின்னா பணத்தை அதிகமாக நீங்கள் எண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலே பணம் உங்களை சேர ஆரம்பிக்கும். பணத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பணம் நமக்கு வசியமாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல ரொட்டேஷன் கையில் நல்லா இருக்கும். அதனால் பண விஷயம் பரிகாரம் உங்களால் எது எளிமையாக இருக்கோ அந்த பரிகாரம் செய்து பாருங்கள். வாழ்க்கை மென்மேலும் உயர்த்து கொண்டு போய்கிட்டே இருக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு கிராம்பு மாலை நீங்கள் தொடர்ந்து வாரம் ஒரு முறை கிராம்பு மாலையை நீங்கள் போட்டுட்டு வந்தாலே உங்கள் வீட்டில் பணம் நல்லா இருக்கும். மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மி தாயாருக்கு கிராம்பு மாலை தொடர்ந்து நம்ம போட வேண்டும். வெள்ளிக்கிழமையும் போடலாம், புதன்கிழமை அன்று நம்ம போடலாம். சுவாமி படத்திற்கு நம்ம படமோ சிலையோ ஒரு கிராம்பு மாலையாக நம்ம கெட்டி 9 கிராம்பு கெட்டி நீங்கள் மலையாக தொடுத்து போடும்போது உங்கள் வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கிறது அந்த கிராம்புக்கு இருக்கின்றது. நல்ல ஒரு பணவசி உங்கள் கையில் இருப்பதையும் உங்களால் உணர முடியும். எளிமையான பரிகாரம் தான். இதெல்லாம் செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.